நாம் எல்லாரும் யாரு? பாவம் செஞ்சு பாவத்து மூலமா தேவனுடைய என்ன உகிறதுக்கு சொல்லுவாங்க, கோவாக்னிக்கு நம்ம பாத்திரம் இருந்தோம். புரிஞ்சுங்களா? தேவனுடைய கோவாக்னிக்கு என்னாச்சு? நாம் எல்லாம் பாத்திரம் இருக்கிறோம். இந்த உலகத்து மேல தேவனுடைய என்ன இருக்குது? கோபம் இருக்குது. காரணம் என்ன? உலகம் எல்லாம் கூட கர்த்தருக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இருக்குது. கர்த்தரோட ஆலோசனைக்கு, கர்த்தரோட திட்டத்துக்கு వ్యతిరేகமா என்ன பண்ணுது? வாழ்ந்து கொண்டு இருக்குது இல்லையா? மனிதரெல்லாம் கூட அதே மாதிரி இருக்கிறாங்க. புரியுதா? அந்த பயங்கரமான கோவாகிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து மூலமா தப்பிக்கப்பட்டோம். ஏன்னா அந்த கோவாக்னிய, நம்ம மேல வர வேண்டிய அந்த கோவாக்னிய கர்த்தராகி தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவரு மேல போட்டுக்கிட்டார். விஷயம் அர்த்தம் முடிச்சா? நம்ம மேல வர வேண்டிய கோவாக்னி யாரு மேல வந்து? அவரு மேல போட்டுக்கிட்டார். அதனால்தான் எப்பைத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து, கர்த்தாவே நான் ஒரு பாவி, அர்த்தம் புரிஞ்சா? நான் யாருக்கு எதுக்கு பாத்திரேன்? தண்டனைக்கு பாத்தினா இருக்கிறேன். அந்த தண்டனை என்ன பண்ண? நீ எனக்காக உங்கள மேல நீ போட்டுக்கிட்ட. என்ன அதை நம்புறேன், என்னை மன்னிச்சுக்கான உங்களோட பாவத்தை விஷயம் என்ன பண்ண? மனஸ்தாபனப்பட்ட. ஐயோ தப்பு பண்ணிட்டே அப்படி கர்த்தர் கண்ணீரோட நீ எப்ப இது மனஸ்தாபனப்படுறையோ அப்போ கர்த்தர் என்ன பண்ண? தேவன் என்ன பண்ணாரு? உங்கள மேல கோவாக்னி என்ன பண்ண? நீத்திட்டு உனையா அவர் சித்தத்துக்கெல்லாம் கொண்டு வந்தார். அந்த தண்டனை என்ன பண்ண? தப்பிக்கப்பட்ட. இத்தனை நாள் நீ செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண? அந்த தண்டனை இருந்து என்ன பண்ண? நீ தப்பிக்கப்பட்ட. அர்த்தம் புரிஞ்சா? விஷயம் அர்த்தம் புரிஞ்சுங்க. அதுதான் ரட்சிப்படுறதுன்னா